சிம்ம ராசி அன்பு நேயர்களுக்கு வணக்கம். கோடீஸ்வர யோகத்தின் பலனால் செலவு செய்தாலும் பணம் குறையாத வாழ்க்கை, அரண்மனை வாழ்க்கை போல ஆடம்பரமும் அதிகாரமும் ஒரே நேரத்தில் கிடைக்கும். சிம்மம் ராசிக்காரர்கள் வாழ்க்கையை சின்னதாக நினைக்க மாட்டார்கள். அவர்கள் கனவுகளும் பெரியது, ஆசைகளும் பெரியது, எதிர்பார்ப்புகளும் பெரியது. சாதாரண வாழ்க்கை எனக்கு போதாது என்ற எண்ணம் அவர்களின் மனதுக்குள் எப்போதும் ஒளிந்து கொண்டே இருக்கும். சிம்மம் ராசிக்காரர்களின் மிகப்பெரிய பலம் அவர்களின் தன்னம்பிக்கை. உலகமே எதிராக நின்றாலும் நான் முடியும் என்று நெஞ்சம் நிமிர்ந்து சொல்வார்கள். தோல்வி வந்தாலும் அது அவர்களை உடைக்காது, மாறாக மேலும் உறுதியானவர்களாக மாற்றும். இவர்களுக்கு தங்களை பற்றி சந்தேகம் வருவது அரிது. ஒருவேளை வந்தாலும் அதை வெளியில் காட்ட மாட்டார்கள். சிம்மம் ராசிக்காரர்கள் மனதுக்குள் விழுந்தாலும் வெளியே சிரிப்புடன் நடப்பார்கள். இந்த தன்னம்பிக்கை தான் வாழ்க்கையில் பெரிய பதவிகளுக்கும் பெரிய வெற்றிகளுக்கும் இவர்களை அழைத்துச் செல்லும் சக்தி. சிம்மம் ராசிக்காரர்களுக்கு பணம் முக்கியம்தான். ஆனால் பணத்தை விட அதிகமாக முக்கியமானது புகழ், மரியாதை, மதிப்பு. என்னை மக்கள் மதிக்கணும் என்ற ஆசை இவர்களின் நரம்புகளில் ஓடும் இரத்தம் போல. யாராவது இவர்களை இகழ்ந்து பேசினால் அது அவர்களின் மனதை ஆழமாக காயப்படுத்தும். அதனால்தான் எங்கே இருந்தாலும் எப்படியாவது உயர்ந்த இடத்தில் இருக்க வேண்டும் என்று முயற்சி செய்வார்கள். சிம்மம் ராசிக்காரர்கள் பெயர் வாங்கினால்தான் சந்தோஷப்படுவார்கள். பெயர் இல்லை என்றால் அந்த வாழ்க்கை அவர்களுக்கு அர்த்தமில்லாதது போல தோன்றும். சிம்மம் ராசிக்காரர்கள் கஞ்சர்கள் அல்ல. அவர்களின் மனம் ராஜா மனம். யாராவது உதவி கேட்டால் முடிந்தவரை செய்வார்கள். அவர்களிடம் இருக்கும் சிறியதை கூட இது போதும் என்று பகிர்வார்கள். அதனால்தான் பலர் இவர்களை நினைத்து சொல்வார்கள், அவன் நல்லவன், மனசு பெரியது என்று. ஆனால் இந்த தாராள மனம் சில நேரங்களில் இவர்களுக்கு பிரச்சனையாக மாறும். சில இவர்களை நல்ல மனதை தவறாக பயன்படுத்த முயற்சி செய்வார்கள். அந்த நேரத்தில் சிம்மம் ராசிக்காரர்கள் மனதுக்குள் உடைந்தாலும் வெளியில் காட்ட மாட்டார்கள். சிம்மம் ராசிக்காரர்களுக்கு தலைமை என்பது கற்றுக்கொள்ளும் விஷயம் அல்ல, அது பிறப்பிலேயே வரும் குணம். குழுவில் இருந்தாலும், வேலை இடத்தில் இருந்தாலும், குடும்பத்தில் இருந்தாலும் முடிவெடுக்கும் இடம் தானாகவே இவர்களிடம் வந்து சேரும். மற்றவர்கள் தயங்கும் இடத்தில் இதை எப்படி செய்வோம் என்று தைரியமாக சொல்வார்கள். இந்த முடிவெடுக்கும் திறன்தான் இவர்களை மேலாளர்கள், அதிகாரிகள், அரசியல் தலைவர்கள் என்று பெரிய தொழில்கள் போன்ற உயர்களை உயர்த்துவார். அதாவது சிம்மம் ராசிக்காரர்கள் காதலித்தால் அது சாதாரண காதலில்லை, முழு மனசையும் கொடுப்பார்கள். பாதுகாப்பு, அன்பு, கவனம் எல்லாவற்றையும் தாராளமாக தருவார்கள். காதலிக்கும் ஒருவரை உலகத்திற்கு முன் பெருமையாக காட்டுவார்கள். இவர் என் உயிர் என்று சொல்ல தயங்க மாட்டார்கள். ஆனால் மதிப்பு கிடைக்கவில்லை என்றால் அந்த காதல் அவர்களை உள்ளுக்குள் சிதைக்கும். அவமானம் அல்லது புறக்கணிப்பு வந்தால் அவர்கள் மெதுவாக அந்த உறவிலிருந்து விலகுவார்கள். சிம்மம் ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் நடுத்தர நிலையில் நிற்க விரும்ப மாட்டார்கள். அவர்களுக்கு உச்சம் வேண்டும், பெயர் வேண்டும், புகழ் வேண்டும், அதிகாரம் வேண்டும். நான் சாதாரணமாக வாழ வந்தவன் இல்லை என்ற எண்ணம் அவர்களின் இரத்தத்தில் கலந்திருக்கிறது. அதனால்தான் வாழ்க்கையில் பல தடைகள் வந்தாலும் அவர்கள் பின்னோக்கி போக மாட்டார்கள். விழுந்தாலும் எழுவார்கள், அழிந்தாலும் எழுந்து நிற்பார்கள். இறுதியில் அவர்கள் நினைத்த உயரத்தை எட்டாமல் ஓய்வதில்லை. மேலும் சிம்மம் ராசிக்காரர்கள் வெளியில் பார்த்தால் மிகுந்த தைரியமும் அதிகாரமும் கொண்டவர்களாக தெரிந்தாலும் உள்ளே அவர்களின் மனம் குழந்தை மனம் போல மென்மையானது. யாராவது ஒரு வார்த்தை கூட அவர்களை அலட்சியமாக பேசினால் அதை வெளியில் காட்டாமல் மனதுக்குள் வைத்து கொண்டே இருப்பார்கள். நான் வலிமையானவன் என்று காட்டிக்கொண்டாலும் என்னை யாராவது நேசிக்கணும், மதிக்கணும் என்ற ஏக்கம் அவர்களின் மனதின் ஆழத்தில் எப்போதும் பிழிந்து கொண்டே இருக்கும். இந்த உள்ளார்ந்த மென்மைதான் சிம்மம் ராசிக்காரர்களை மற்றவர்களை விட மனிதர்களாக மாற்றுகிறது. சிம்மம் ராசிக்காரர்கள் பாராட்டை கேட்காமல் இருக்க முடியாது. அவர்கள் செய்யும் ஒவ்வொரு முயற்சிக்கும் நீ நல்லா செய்திருக்கிற என்ற வார்த்தைகளால் கிடைத்தால் போதும், அடுத்த வேலையை இரட்டிப்பு வேகத்தில் செய்வார்கள். அதே போல சிம்மம் ராசிக்காரர்கள் தங்களுக்கு கஷ்டம் வந்தாலும் அதை வெளியில் காட்ட மாட்டார்கள். சிரித்த முகத்துடன் இருப்பார்கள். ஆனால் இரவில் தனியாக இருக்கும்போது அந்த கஷ்டங்கள் அவர்களின் மனதை சுமையாக அழுத்தும். நான் தான் எல்லோரையும் தாங்கணும் என்ற எண்ணம் அவர்களை தனியாக போராட வைக்கும். இந்த குணம்தான் அவர்களை வலிமையானவர்களாகவும் அதே நேரத்தில் உள்ளுக்குள் சோர்ந்தவர்களாகவும் மாற்றுகிறது. சிம்மம் ராசிக்காரர்கள் வெற்றி கிடைத்தால் அதை மறைக்க மாட்டார்கள். உலகத்திற்கே தெரிய வேண்டும் என்று நினைப்பார்கள். ஆனால் தோல்வி வந்தால் அதை யாரிடமும் சொல்ல மாட்டார்கள். அமைதியாக இருப்பார்கள். அந்த அமைதிதான் அவர்கள் மீண்டும் எழுந்து நடக்கும் திட்டத்தை உருவாக்கும் நேரமாக மாறும். விழுந்த இடத்திலேயே எழ வேண்டும் என்பது இவர்களின் வாழ்க்கை விதி. ஏனென்றால் சிம்மம் ராசிக்காரர்கள் பிறந்ததே சாதாரண வேலைக்கு இல்லை. அவர்கள் ஒரு இடத்தில் அமைதியாக உட்கார்ந்து மேலாளரின் உத்தரவை மட்டும் கேட்டு வேலை செய்ய முடியாது. அவர்களுக்கு முடிவெடுக்கும் அதிகாரம் வேண்டும். மற்றவர்கள் தங்களை பின்தொடர வேண்டும். தங்கள் கருத்து மதிக்கப்பட வேண்டும். அதனால்தான் அவர்கள் மேலாண்மை, அரசியல், நிர்வாகம், காவல், இராணுவம், பெரிய நிறுவனங்கள், மீடியா, சினிமா, மேடை, கலைகள் போன்ற துறைகளில் சிறந்து விளங்குகிறார்கள். என்னை யாரும் கவனிக்காத இடத்தில் நான் இருக்க மாட்டேன் என்ற மனநிலைதான் அவர்களை உயர்ந்த பதவிகளுக்கு அழைத்து செல்லும்.
சிம்ம ராசிக்காரர்களுக்கு பணம் சம்பாதிப்பது முக்கியம். ஆனால் அதைவிட முக்கியம் அந்த பணத்தால் கிடைக்கும் மரியாதை. அவர்கள் சிறிய வாழ்க்கையை விரும்ப மாட்டார்கள். நல்ல உடை, நல்ல வீடு, நல்ல வாகனம், மற்றவர்கள் பாராட்டும் வாழ்க்கை, இதுதான் அவர்களின் கனவு. அதனால் பணம் வரும் வழியை தேடுவார்கள். சில நேரங்களில் பணம் அதிகமாக வரும், சில நேரங்களில் செலவும் அதிகமாகும். ஆனால் வாழ்க்கையின் ஒரு கட்டத்திற்கு பிறகு பணத்தை எப்படி பாதுகாக்க வேண்டும், எப்படி வளர்க்க வேண்டும் என்று கற்றுக்கொள்வார்கள். அப்போதுதான் உண்மையான ராஜ வாழ்க்கை ஆரம்பிக்கும். சிம்ம ராசிக்காரர்கள் பெயர் இல்லாமல் வாழ முடியாது. அவர்கள் எங்கே இருந்தாலும் யாராவது அவர்களை அறிந்திருக்க வேண்டும் என்று நினைப்பார்கள். அவர்தான் அந்த வேலை செய்தார், அவர்தான் அந்த மாற்றத்தை கொண்டு வந்தார் என்று சொல்வது அவர்களுக்கு உயிர் போல. இந்த புகழ் ஆசைதான் அவர்களை மேடைகளில் நிற்க வைக்கும், தலைப்புகளில் இடம்பெற வைக்கும், சமூகத்தில் பேசப்பட வைக்கும். பல சிம்ம ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் ஒரு கட்டத்தில் தங்களது பெயரை ஒரு பிராண்டாக மாற்றிவிடுவார்கள். அது மட்டுமில்லாமல் சிம்ம ராசிக்காரர்களுக்கு செவ்வாய் பகவான் 4 கூடியவர், சுகஸ்தானத்தை குறிப்பவர், வீடு வண்டி வாகனம் அமைத்து தரக்கூடியவர் செவ்வாய் பகவான். அதே நேரம் பாக்கியத்தை கொடுக்கக்கூடியவர். செவ்வாய் 6ஆம் இடத்தில் உச்சப்பலத்தோடு வலிமையாக இருந்து பலனளிக்கப் போகிறார். சிம்ம ராசிக்கு ராஜயோகத்தை திறக்கக்கூடிய கிரகம். தைரியம் வீரியமாக தெம்பாக வேலை செய்யக்கூடிய காலகட்டமாக இருக்கும். வேலை இல்லாத சிம்ம ராசிக்காரர்களுக்கு வேலை கிடைக்கும். அதிகாரம், ஆளுமை, மாற்றங்கள் கிடைக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு சம்பள உயர்வு, வேலை உயர்வு கிடைக்கும். 6ஆம் இடம் என்பது கடனை குறிக்கக்கூடிய கிரகம். சொத்துக்களை சேர்ப்பதற்கு உகந்த நேரமாக இருக்கும். வீடு, இடம், விவசாய நிலம் வாங்குவதற்கு யோகமான காலகட்டமாக இருக்கும். அதற்கான முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி பெறுவீர்கள். நிலம் சார்ந்த விஷயத்தில் எடுக்கக்கூடிய எல்லா முயற்சிகளும் உங்களுக்கு யோகம் உண்டு. கேட்கின்ற இடங்களில் உங்களுக்கு கடன் கிடைக்கும். கடன் மூலமாக சொத்து சேர்க்கும் யோகமும் உண்டாகும். இடம் வாங்குவது, வீடு வாங்குவது, நிலம் வாங்குவது, வண்டி வாகனம் வாங்குவது போன்ற யோகங்கள் உண்டாகும். 4ஆம் பார்வையாக 9ஆம் இடத்தை செவ்வாய் பார்ப்பதால் பாக்கியங்கள் அனைத்தும் கிடைக்கும். எந்த பாக்கியத்திற்காக இதுவரை காத்திருக்கிறீர்களோ அந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். குழந்தை பாக்கியம் கிடைத்தும். குழந்தை காரக கிரகமான குரு பகவான் 5ஆம் இடத்தில் இருப்பதால் குழந்தை வரவு கட்டாயம் உண்டு. வெளிநாடு செல்லும் யோகங்கள் உண்டாகும். வியாபாரம், தொழில் ரீதியாக பயணங்கள் மேற்கொள்வீர்கள். அதன் மூலமாக ஆதாயங்கள் உண்டாகும். இந்த மாதம் வரை உத்திராடம் நட்சத்திரத்தில் செவ்வாய் பயணிக்கப் போகிறார். இந்த காலகட்டத்தில் நல்ல பதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். அரசாங்கத்தின் மூலமாக அனுகூலம் உண்டாகும். ஆதாயம் கிடைக்கும். முயற்சிகள் வெற்றி கிடைக்கும். அடுத்ததாக சிம்மம் ராசிக்காரர்கள் காதலித்தால் அது சாதாரண காதல் அல்ல, அது ராஜா காதல். முழு மனசையும் கொடுப்பார்கள். தங்கள் காதலரை உலகத்திற்கே தெரிய வேண்டும் என்று பெருமையாக காட்டுவார்கள். இவர் என் வாழ்க்கை என்று சொல்ல தயங்க மாட்டார்கள். பாதுகாப்பு, கவனம், பரிசு, நேரம் எல்லாவற்றையும் தாராளமாக தருவார்கள். இந்த அளவுக்கு கொடுக்கும் மனசுதான் அவர்களை சிறப்பு மனிதர்களாக மாற்றுகிறது. சிம்மம் ராசிக்காரர்களுக்கு காதலில் முக்கியமானது அன்பு மட்டுமல்ல, மதிப்பும் அவசியம். அவர்களின் முயற்சியை யாராவது புறக்கணித்தால் அல்லது அவர்களை சாதாரணமாக எடுத்துக்கொண்டால் மனதுக்குள் அவர்கள் உடைந்து போவார்கள். வெளியில் காட்ட மாட்டார்கள், ஆனால் உள்ளே காயம் இருக்கும். அந்த காயம் அதிகமானால் அவர்கள் மெதுவாக அந்த உறவிலிருந்து விலகத் தொடங்குவார்கள். ஒரே நாளில் விலக மாட்டார்கள், மெதுவாக அமைதியாக விலகுவார்கள். சிம்மம் ராசிக்காரர்கள் காதலில் பொறாமை கொண்டவர்களாக இருக்கலாம். காரணம், அவர்கள் காதலரை முழுமையாக தங்களுடையராக நினைப்பார்கள். யாராவது அதிகமாக நெருங்கினால் அது அவர்களின் மனதை கொதிக்க வைக்கும். ஆனால் அந்த பொறாமையை வெளிப்படையாக காட்ட மாட்டார்கள், தங்களை கட்டுப்படுத்துவார்கள். இந்த பொறாமை சரியான அளவில் இருந்தால் அது காதலை வலிமையாக்கும், அதிகமானால் உறவை அளிக்கும். சிம்ம ராசிக்காரர்களுக்கு திருமணம் என்பது ஒரு சின்ன நிகழ்வு அல்ல, அது வாழ்க்கையின் மிகப்பெரிய மேடை. திருமண வாழ்க்கையின் தங்களை தலைவனாக அல்லது தலைவியாக காட்ட வேண்டும் என்று நினைப்பார்கள். குடும்பத்தை பாதுகாப்பது, மரியாதையை காப்பது, அனைவரையும் இணைத்து வைத்திருப்பது, இவையெல்லாம் தங்களுடைய பொறுப்பு என்று நினைப்பார்கள். நல்ல வாழ்க்கை துணை கிடைத்தால் குடும்பம் அவர்கள் ராஜா குடும்பமாக மாறும். சிம்மம் ராசிக்காரர்கள் குடும்பத்தில் இயல்பாகவே முன்னிலையில் இருப்பார்கள். முடிவெடுக்கும் இடத்தில் தாங்களே இருப்பார்கள். ஆனால் அது கடுமையான கட்டுப்பாடு அல்ல, அன்போடு கலந்த கட்டுப்பாடு. நான் உங்களுக்காகத்தான் சொல்கிறேன் என்ற எண்ணத்துடன் தான் பேசுவார்கள். இந்த குணம் புரியாதவர்களுக்கு அது ஆட்சி போல தெரியும், புரிந்தவர்களுக்கு அது பாதுகாப்பு போல தெரியும். சிம்மம் ராசிக்காரர்கள் ஒருவரை முழுமையாக நேசித்த பிறகுதான் விலக முடிவு செய்வார்கள். விலகினாலும் சண்டையோடு போக மாட்டார்கள், அமைதியாக மரியாதையுடன் விலகுவார்கள். ஆனால் அந்த விலகல் அவர்களுக்கு உள்ளுக்குள் மிகப்பெரிய வலியை தரும். அவர்கள் மீண்டும் அந்த உறவுக்கு திரும்ப மாட்டார்கள். காரணம், தங்கள் கௌரவத்தை அவர்கள் எதற்கும் இழக்க மாட்டார்கள். ஏனென்றால் சிம்மம் ராசிக்காரர்களின் தன்னம்பிக்கை சில நேரங்களில் மெதுவாக அகந்தையாக மாறிவிடும். நான் தான் சரி, என் வழிதான் சரி என்ற எண்ணம் அதிகமானால் பிறரின் கருத்தை கேட்க மறுக்கும் நிலை வரும். இதனால் உறவுகளில் தகராறு, வேலை இடத்தில் பிரச்சனை, நண்பர்களிடையே விலகல் ஆகியவை உருவாகும். ஆரம்பத்தில் இது அவர்களுக்கு பலமாக தோன்றினாலும் காலப்போக்கில் தனிமையை உருவாக்கும். அகந்தைகளை கட்டுப்படுத்த கற்றுக்கொண்டால் அவர்களின் வாழ்க்கை இன்னும் உயரமாக மாறும். சிம்மம் ராசிக்காரர்கள் எங்கே இருந்தாலும் எல்லோருடைய கவனமும் தங்கள் மேல் இருக்க வேண்டும் என்று நினைப்பார்கள். யாராவது தங்களை விட மற்றவர்களை பாராட்டினால் மனதுக்குள் பொறாமையும் ஏமாற்றமும் தோன்றும்.
என்னை கவனிக்கவில்லையே என்ற எண்ணம் அவர்களை உள்ளுக்குள் சிதைக்கும். இந்த குணம் அதிகமானால் தேவையில்லாத போட்டியும் மன அழுத்தமும் உருவாகும். கவனம் கிடைக்காவிட்டாலும் தங்களை மதிக்க கற்றால்தான் அவர்கள் உண்மையான அமைதியை பெறுவார்கள். சிம்மம் ராசிக்காரர்கள் அவமானத்தை வெளியில் காட்டாமல் உள்ளே வைத்துக் கொள்வார்கள். ஒருமுறை யாராவது பொதுவெளியில் அவர்களை இகழ்ந்தால் அது அவர்களின் மனதில் நீண்ட நாட்கள் ஓடிக்கொண்டே இருக்கும். அந்த நினைவு பழிவாங்கும் எண்ணமாக மாறலாம். இந்த குணம் வாழ்க்கையில் உறவுகளை முறிக்கும் அளவுக்கு சக்தி வாய்ந்தது. மன்னிக்க கற்றுக்கொண்டால்தான் அவர்களின் மனம் இலகுவாகும். சிம்மம் ராசிக்காரர்கள் கௌரவத்தை காப்பாற்றுவதற்காக பணத்தை தாராளமாக செலவழிப்பார்கள். என்னை மக்கள் என்ன நினைப்பார்கள் என்ற எண்ணத்தில் தேவையில்லாத செலவுகளும் செய்வார்கள். இதனால் சேமிப்பு குறையும், கடன் அதிகரிக்கும். ஆரம்பத்தில் இது பெரியதாக தெரியாது, ஆனால் காலப்போக்கில் பொருளாதார அழுத்தமாக மாறும். செலவு கட்டுப்பாடு வைத்தால் வாழ்க்கை நிம்மதியாகும். சிம்மம் ராசிக்காரர்களுக்கு கோபம் வந்தால் வார்த்தைகள் தீ போல வரும். அந்த நேரத்தில் சொன்ன வார்த்தைகள், எடுத்த முடிவுகள் உறவுகளை உடைக்கும். பிறகு வருத்தப்பட்டாலும் சொன்ன வார்த்தைகள் திரும்பாது. கோபம் வந்த தருணத்தில் அமைதியாக இருக்க கற்றால் அவர்களின் வாழ்க்கையில் பாதி பிரச்சனைகள் தீர்ந்துவிடும். சிம்மம் ராசிக்காரர்கள் கட்டுப்பாட்டை விரும்ப மாட்டார்கள். ஆலோசனை கூட சில நேரங்களில் கட்டுப்பாடு போல தோன்றும். நான் பார்த்துக்கிறேன் என்ற பிடிவாதம் பிற நல்ல வாய்ப்புகளை தவறவிடச் செய்யும். வாழ்க்கையில் சில நேரங்களில் மற்றவர்களின் ஆலோசனையும் அவசியம் என்பதை உணர்ந்தால் அவர்கள் பெரிய தவறுகளை தவிர்க்க முடியும். காதல், குடும்பம், நண்பர்கள் எல்லா இடங்களிலும் சிம்மம் ராசிக்காரர்கள் முன்னிலையில் இருக்க விரும்புவார்கள். இதனால் உறவுகளில் சமநிலை இல்லாமல் போகும். நான் சொல்வதுதான் நடக்க வேண்டும் என்ற எண்ணம் அவர்களை தனியாக நிற்க வைக்கும். உறவுகள் அதிகாரமல்ல, புரிதல் என்பதை உணர்ந்தால் அவர்கள் வாழ்க்கை இனிமையாகும். சிம்மம் ராசிக்காரர்கள் தோல்வியை வெளிப்படையாக ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அது அவர்களின் மரியாதை குறைக்கும் போல உணர்வார்கள். அதனால் தோல்வியை முறைக்க முயற்சி செய்வார்கள். ஆனால் உண்மையை ஏற்றுக்கொண்டால்தான் அடுத்த வெற்றிக்கான பாதை திறக்கும். தோல்வியை பாடமாக எடுத்துக்கொண்டால் அவர்கள் யாராலும் தோற்க முடியாத நிலைக்கு வருவார்கள். ஏனென்றால் சிம்ம ராசிக்காரர்களின் வாழ்க்கை பெரும்பாலும் சிறிய நிலைமையிலிருந்து தான் தொடங்கும். ஆரம்பத்தில் அவர்களின் திறமை யாருக்கும் தெரியாமல் போர்க்கும். அவர்கள் தங்களுக்குள் ஒரு தீயை வளர்த்து கொண்டு ஒரு நாள் என் பெயர் பேசப்படும் என்ற கனவோடு உழைப்பார்கள். அந்த உழைப்பு வெளியில் தெரியாமல் இருந்தாலும் உள்ளுக்குள் விதி அவர்களுக்காக திட்டம் போட்டு கொண்டிருக்கும். ஒரு நாள் சிம்மம் ராசிக்காரர்கள் ஒரு அவமானத்தை சந்திப்பார்கள். அந்த அவமானம் அவர்களை உடைக்கவில்லை, மாறாக உளர வைத்தது. நான் இதை மறக்க மாட்டேன் என்ற எண்ணம் அவர்களின் இரத்தத்தில் கலக்கும். அந்த நாளிலிருந்து அவர்களின் உழைப்பு சாதாரண உழைப்புக்காக இருக்காது, அது பழிவாங்கும் உழைப்பாக மாறும். அந்த அவமானம்தான் அவர்களின் வாழ்க்கையை திருப்பும் முதல் பெரிய புள்ளி. அவமானத்திற்கு பிறகு சிம்மம் ராசிக்காரர் சற்று அமைதியாக மாறுவார்கள். நண்பர்கள், உறவுகள் எல்லாவற்றிலிருந்தும் கொஞ்சம் விலகி தனிமையில் யோசிப்பார்கள். அந்த தனிமைதான் அவர்களுக்கு வாழ்க்கை திட்டத்தை உருவாக்கும் இடமாக மாறும். நான் என்ன செய்ய வேண்டும், எப்படி உயர வேண்டும் என்ற கேள்விக்கு அந்த நேரத்தில் பதில் கிடைக்கும். ஒரு நாள் எதிர்பாராத இடத்திலிருந்து ஒரு வாய்ப்பு வரும். அந்த வாய்ப்பு சிறியதாக இருக்கும், ஆனால் அதன் உடல் பெரிய கதவு இருந்திருக்கும். பலர் அதை கவனிக்க மாட்டார்கள், ஆனால் சிம்மராசிக்கு அதை பிடித்து கொள்வார்கள். அந்த முடிவுதான் அவர்களின் வாழ்க்கையை புதிய பாதைகள் கொண்டு போகும். அந்த வாய்ப்புக்கு பிறகு அவர்களின் வாழ்க்கை உடனே மாறாது, மெதுவாக உயர்வார்கள். ஒரு படிக்கட்டு இன்னொரு படிக்கட்டு என்று உயர்வார்கள். அந்த உயர்வு வெளியில் சிறியதாக தெரிந்தாலும் உள்ளே அது பெரிய கட்டம் கட்டுவது போல இருக்கும். இந்த காலத்தில் அவர்கள் பொறுமையை கற்றுக்கொள்வார்கள். ஒரு நாள் அவர்கள் செய்த ஒரு வேலை சமூகத்தில் பேசப்படும். இந்த வேலை யார் செய்தது என்று கேட்கும் நிலை வரும். அந்த நாள் அவர்களின் மனதில் ஒரு முத்திரையாக பதியும். இதுதான் ஆரம்பம் என்று அவர்கள் புரிந்து கொள்வார்கள். அந்த முதல் பெயர்தான் அவர்களின் வாழ்க்கையை வேகமாக முன்னே தள்ளும். பெயர் வந்த பிறகு அதிகாரம் வரும். அதிகாரம் வந்ததும் பலர் மாறிவிடுவார்கள். ஆனால் சிம்மராசிக்காரர்கள் அந்த அதிகாரம் தங்களை சோதிக்க வந்தது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நேரத்தில் அவர்கள் அகந்தைக்கு அடிமையாகி விட்டால் வீழ்ச்சி தொடங்கும். பணிவுடன் இருந்தால் அவர்கள் இன்னும் உயர்வார்கள். ஒரு கட்டத்தில் சிம்மம் ராசிக்காரர்கள் வாழ்க்கையின் உச்சத்தை தொடுவார்கள். அவர்கள் நினைத்ததை விட பெரிய உயரம். அந்த உயரத்தில் நின்று அவர்கள் பின்னால் பார்க்கும் போது நான் இங்கே வர இதெல்லாம் கடந்து வந்தேன் என்று நினைப்பார்கள். அந்த நினைவுதான் அவர்களுக்கு உள்ளுக்குள் ஒரு பெருமையை தரும். உச்சத்தில் நின்ற பிறகு சிம்மம் ராசிக்காரர்கள் வாழ்க்கையின் கடைசி பாடத்தை கற்றுக்கொள்வார்கள். எல்லாம் நம் கையில் இல்லை. அந்த உணர்வுதான் அவர்களை இன்னும் பெரிய மனிதர்களாக மாற்றும். அப்போது அவர்கள் வெறும் வெற்றியாளர்களாக இல்லை, ஒரு வழிகாட்டியாக மாறுவார்கள். அதிலும் முக்கியமாக சிம்ம ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் சில காலகட்டங்கள் இருக்கும். அந்த நேரங்களில் அவர்கள் செய்த உழைப்பை விட அதிகமான பலன் கிடைக்கும். சாதாரணமாக செய்த ஒரு முயற்சி கூட பெரிய வாய்ப்பாக மாறும். வேலை, தொழில், அரசியல், கலை, சமூக சேவை போன்ற துறைகளில் நான் தான் இதை செய்தேன் என்று சொல்லக்கூடிய தருணம் வரும். அந்த தருணம் அவர்களின் வாழ்க்கையில் திடீரென்று வெளிச்சம் வீசும் விளக்காக இருக்கும். சிம்மம் ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்ட காலம் வந்தால் அவர்கள் பெயர் மட்டுமல்ல, புகழும் சேரும். அவர்கள் செய்த செயல், செய்த உதவி, செய்த மாற்றம் எல்லாமே பேசப்படும். அவர்தான் காரணம் என்று சொல்லும் நிலை உருவாகும். இது சாதாரண அதிர்ஷ்டமல்ல, இது அவர்களின் விதி திறக்கும் நேரம். அந்த காலத்தில் அவர்கள் செய்த நல்ல செயல் பல மடங்கு திரும்ப வரும். ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு சிம்மம் ராசிக்காரர்களுக்கு பண விஷயத்தில் நிலைத்தன்மை வரும். வீடு வாங்கும் யோகம், நிலம் சேரும் வாய்ப்பு, வாகனம் வாங்கும் சந்தர்ப்பம் ஆகியவை தொடர்ச்சியாக வரும்.
இவ்வளவு நாள் உழைத்தேன், இப்போதான் நிம்மதி என்று சொல்லும் அவர்கள் சொல்வார்கள். இந்த காலகட்டம் வந்த பிறகு வாழ்க்கை பொருளாதார ரீதியாக உறுதியானதாக மாறும். சிம்மம் ராசிக்காரர்கள் பல நேரங்களில் இனிமேல் வழி இல்லை என்று நினைக்கும் தருணம் வரும். அந்த நேரத்தில்தான் ஒரு மனிதன், ஒரு தகவல், ஒரு வாய்ப்பு அங்கிருந்தோ வந்து உதவும். அது மனித உதவி போல தெரிந்தாலும் அதன் பின்னால் தெய்வ அனுக்கிரகம் இருக்கும். இந்த அனுபவத்தை பல சிம்ம ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் ஒரு முறை அல்ல பலமுறை உணர்வார்கள். அதிர்ஷ்ட காலம் வந்தால் எதிரிகளும் நட்பாக மாறுவார்கள். முன்பு தடையாக இருந்தவர்கள் கூட ஒரு நாள் உதவி செய்யும் நிலைக்கு வருவார்கள். இது சிம்ம ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் மிக முக்கியமான ஆச்சரிய திருப்பம். அவன்தான் எனக்கு இப்படி உதவுவான் என்று நினைக்கவே இல்லை என்று அவர்கள் ஆச்சரியப்படுவார்கள். இதுவே தியாகம், இதுவே யோகமாகும். அதிர்ஷ்ட காலங்களில் சிம்மம் ராசிக்காரன் குடும்பத்தில் நல்ல செய்திகள் வரும். திருமணம், குழந்தை பாக்கியம், புதிய வீடு, புதிய வாகனம், குடும்ப உயர்வு இவையெல்லாம் ஒரே நேரத்தில் வரலாம். இந்த நேரத்தில் குடும்பத்துடன் சேர்ந்து சந்தோஷப்படுவார்கள். இந்த சந்தோஷம்தான் அவர்கள் வாழ்க்கைக்கு முழுமையை தரும். எப்போதும் புகழ், அதிகாரம், பணம் என்று கூடிய சிம்மம் ராசிக்காரர்கள் ஒரு கட்டத்தில் அமைதியும் வாழ்க்கையின் ஒரு வெற்றிதான் என்று உணர்வார்கள். அந்த நேரத்தில் தான் உண்மையான நிம்மதி வரும். தூக்கம் சீராகும், மனம் இலகுவாகும், உறவுகள் இனிமையாகும். இந்த காலம் வந்த பிறகு வாழ்க்கை முழுமையானதாக தோன்றும். ஒரு நாள் சிம்மம் ராசிக்காரர்கள் தங்களை பற்றி சொல்லுவார்கள். நான் இங்கே வர்றது சுலபமில்லை, ஆனால் இங்கே வந்தது வீண் இல்லை. அந்த நாள்தான் அவர்கள் வாழ்க்கையில் யோகம் முழுமையாக செயல்படும் நாள். குறிப்பாக சிம்மம் ராசிக்காரர்கள் பல நேரங்களில் தங்கள் உழைப்பை யாரும் கவனிக்கவில்லை என்று நினைப்பார்கள். அவர்கள் செய்த முயற்சி, அவர்கள் விட்ட தியாகம், அவர்கள் தாங்கிய அவமானம் இவையெல்லாம் வெளியில் தெரியாது. ஆனால் விதி அதை கவனிக்காமல் விடாது. ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் அந்த உழைப்புக்கு சரியான பலன் கிடைக்கும். அப்போதுதான் நான் செய்தது வீணாகவில்லை என்று அவர்கள் உணர்வார்கள். சிம்மம் ராசிக்காரர்களின் மிகப்பெரிய பலம் தோல்வியிலும் தளராமல் நிற்பது. ஒரு முறை விழுந்தாலும் அவர்கள் மீண்டும் எழுவார்கள். பலர் அந்த இடத்திலே நிற்கும் போது சிம்ம ராசிக்காரர்கள் அடுத்தபடி எடுப்பார்கள். இந்த குணம்தான் அவர்களை சாதாரண மனிதர்களிருந்து தலைவர்களாக மாற்றும். வெளியில் அமைதியாக தோன்றினாலும் சிம்மம் ராசிக்காரர்களின் மனதுக்குள் எப்போதும் ஒரு தீ எரியும். அது வெற்றிக்கான தீ, பெயருக்கான தீ, வாழ்க்கையை உயர்த்தும் தீ. அந்த தீ தான் அவர்கள் சோர்ந்து போகாமல் தொடர்ந்து முயற்சி செய்ய வைக்கும். சிலர் சோர்ந்து நின்று போகும்போது சிம்மராசிக்காரர்கள் தொடர்ந்து முன்னே போவார்கள். ஒரு முறை பொறுப்பு எடுத்து விட்டால் அதை எப்படியும் நிறைவேற்ற போராடுவார்கள். மனநிலை சிம்மம் ராசிக்காரர்களுக்கு உண்டு. நான் சொன்னேன் என்று செய்து காட்டுவார்கள். நான் உறுதி இருக்கும். இதனால்தான் அவர்களுக்கு தலைமை பொறுப்புகள் கிடைக்கும். மக்கள் நம்பிக்கை வைப்பார்கள். இந்த நம்பிக்கை தான் அவர்களை உயரத்திற்கு கொண்டு போகும். சிம்ம ராசிக்காரர்கள் மரியாதையை கெஞ்சி கேட்பவர்கள் அல்ல. அவர்கள் நடந்து வரும் விதமே, பேசும் விதமே, முடிவெடுக்கும் விதமே மரியாதையை உருவாக்கும். சில இடங்களில் அவர்கள் பேசாமல் இருந்தாலே போதும், அந்த இடத்தில் அமைதி வரும். மேலும் இதையெல்லாம் தாண்டி பல நேரங்களில் சிம்ம ராசிக்காரர்கள் தங்கள் வளர்ச்சியை கூட குடும்பம், நண்பர்கள், கீழே உள்ளவர்கள் இவர்களின் வளர்ச்சியை முதலில் நினைப்பார்கள். தங்கள் பலனை பிறருக்கு கொடுப்பார்கள். இதனால் அவர்கள் சில நேரங்களில் பின்னுக்கு போனாலும் வாழ்க்கை ஒரு கட்டத்தில் அவர்களை முன் கொண்டு வரும். காரணம், அவர்கள் விதை போட்டிருப்பார்கள். சிம்மம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் வழி ஒரு ஆசிரியர். தோல்வி, அவமானம், இழப்பு இவை அவர்களை உடைக்காது, உருவாக்கும். அந்த வழிதான் அவர்களுக்கு வாழ்க்கைகளை புரிய வைக்கும். நான் இதை அனுபவித்தேன், அதனால்தான் இப்படி ஆனேன் என்று ஒரு நாள் பெருமையுடன் சொல்வார்கள். ஒரு முக்கியமான தருணத்தில் சிம்மம் ராசிக்காரர்கள் ஒரு முடிவு எடுப்பார்கள். அந்த முடிவுதான் அவர்களின் வாழ்க்கையை முழுவதும் மாற்றும். வேலை மாற்றம், தொழில் தொடக்கம், இடமாற்றம், உறவு பற்றிய முடிவு எது இருந்தாலும் அது அவர்களின் விதியை திருப்பும். அந்த முடிவு தைரியத்துடன் எடுக்கப்படும். உயரத்தில் இருந்தாலும் உண்மையான சிம்மம் ராசிக்காரர்கள் பணிவை மடக்க மாட்டார்கள். ஏனென்றால் அவர்கள் கீழே இருந்த வாழ்க்கைகளையும் பார்த்தவர்கள். அந்த நினைவுதான் அவர்களை மனிதநேயமாக வைத்திருக்கும். இதுதான் அவர்களின் உண்மையான அரச குணம். பல வருடங்கள் உழைத்த பிறகு சிம்மம் ராசிக்காரர்கள் ஒரு நாளில் சொல்வார்கள், இப்போதான் என் வாழ்க்கை முழுமை அடைந்தது. அந்த நாள்தான் அவர்களின் உழைப்பு, வழி, பொறுமை எல்லாம் அர்த்தம் பெறும் நாள். அதேபோல் சிம்மம் ராசிக்காரர்களின் வாழ்க்கை பெரும்பாலும் சாதாரண இடத்திலிருந்து தான் தொடங்கும். பெரிய வசதி இல்லாத சூழ்நிலை, பல பொறுப்புகள், சிறு வயதிலேயே குடும்ப சுமைகள் இவையெல்லாம் அவர்களை சீக்கிரமே பெரியவர்களாக்கும். மற்றவர்கள் விளையாடும் வயதில் அவர்கள் வாழ்க்கையை புரிந்து கொள்வார்கள். அந்த ஆரம்ப காலம்தான் அவர்களின் எதிர்கால வெற்றிக்கான அடித்தளம் ஆகும். இளமை காலத்தில் சிம்மம் ராசிக்காரர்கள் பல விஷயங்களில் தடைகள் சந்திப்பார்கள். வேலை தேடினாலும் தாமதம், காதல் இருந்தாலும் குழப்பம், பணம் இருந்தாலும் நிலையில்லை. இந்த காலகட்டத்தில் நான் மட்டும்தான் இப்படி கஷ்டப்படுகிறேனா என்ற கேள்வி மனதில் வரும். ஆனால் அந்த காலம்தான் அவர்களை மன உறுதியுடன் உருவாக்கும் காலம். ஒரு கட்டத்தில் சிம்மம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் முதல் பெரிய வாய்ப்பு வரும். அது ஒரு வேலை, பொறுப்பு, தொழில் அல்லது ஒரு மனிதனின் ஆதரவாக இருக்கலாம். அந்த வாய்ப்பு கிடைக்கும் போது அவர்கள் பயந்தாலும் அதை விட மாட்டார்கள். ஏனென்றால் மனதுக்குள் ஒரு குரல் சொல்வது, இதுதான் என் நேரம். சிம்மம் ராசிக்காரர்கள் உயர ஆரம்பித்ததும் அவர்களை சுற்றி இருக்கும் சிலருக்கு பொறாமை உருவாகும். முன்பு பேசாதவர்கள் பேசுவார்கள், மதிக்காதவர்கள் மதிப்பார்கள். ஆனால் உள்ளுக்குள் ஒரு வெறுப்பு இருக்கும். இதை அவர்கள் உணர்வார்கள். ஆனால் அவர்கள் நேரடியாக சண்டை போட மாட்டார்கள். அமைதியாக
தங்கள் வேலையை செய்து முன்னே போவார்கள். வாழ்க்கையில் ஒரு கட்டத்தில் சிம்மம் ராசிக்காரர்கள் திடீர் வீழ்ச்சியை சந்திப்பார்கள். வேலை போகலாம், தொழில் நஷ்டம் ஆகலாம், உறவு முடியலாம். அந்த நேரத்தில் அவர்கள் மனதுக்குள் கேட்பார்கள், நான் இவ்வளவு தூரம் வந்தேன், இதுக்கு பிறகு என்ன? இந்த வீழ்ச்சிதான் அவர்களை உள்ளார்ந்த மனிதராக மாற்றும். வாழ்ச்சிக்கு பிறகு சில காலம் அவர்கள் தனிமையை அனுபவிப்பார்கள். நண்பர்கள் குறையும், பேச்சுக்கள் குறையும், சிரிப்பு குறையும். ஆனால் இந்த தனிமைதான் அவர்களுக்கு வாழ்க்கைகளை புரிய வைக்கும். யார் உண்மையானவர், யார் முகமூடி போற்றவர் என்று தெளிவாக தெரியும். தனிமைக்கு பிறகு சிம்மம் ராசிக்காரர்கள் புதிய பாதையை தேர்வு செய்வார்கள். பழையதை விட்டுவிட்டு புதிய சிந்தனை, புதிய முயற்சி, புதிய வாழ்க்கை. இந்த மாற்றம்தான் அவர்களின் விதியை திருப்பும். அந்த நேரத்தில் அவர்கள் சொல்வார்கள், நான் இப்போ புதுசாக பிறந்தேன். ஒருமுறை விழுந்த சிம்மம் மீண்டும் எழும்போது அது முன்பை விட சக்தியாக இருக்கும். அவர்கள் பேச்சில் முதிர்ச்சி இருக்கும், முடிவுகளில் தெளிவு இருக்கும், வாழ்க்கையில் நம்பிக்கை இருக்கும். இந்த காலத்தில்தான் அவர்களுக்கு நிலையான வெற்றி கிடைக்க ஆரம்பிக்கும். ஒரு நாள் குடும்பமே அவர்களை பார்த்து பெருமைப்படும். இவனால் தான் நம்ம குடும்பம் இங்கே வந்தது என்று சொல்லும் நாள் வரும். அந்த நாள்தான் சிம்மம் ராசிக்காரர்களுக்கு உண்மையான வெற்றி. இறுதியில் சிம்ம ராசிக்காரர்கள் வாழ்க்கையை இப்படி சொல்வார்கள், எனக்கு எல்லாமே கிடைத்தது ஒரே நாளில் இல்லை, ஆனால் கிடைத்தது எல்லாமே அர்த்தமுள்ளதாக வந்தது.